நாகப்பட்டினத்தை எடுத்துக்கிட்டாலே, ஒரு நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் இன்னைக்கு நாகப்பட்டினம் தாலுக்கா எடுத்துக்கிட்டாலே, அதில வந்து நெறைய நாம படிச்சிருக்க சிதம்பரம் வி.ஓ. சிதம்பரம் பிள்ளை, சர்தார் வல்லபாய் பட்டேல் இவங்க எல்லாமே நாகப்பட்டினத்துக்கு வந்திருக்காங்க. விடுதலை போராட்டத்தை பத்தி ஆய்வு செய்யணுன்ற ஒரு இது ஆவல் எப்படி உங்களுக்கு வந்தது? நாகப்பட்டினம்ல என்ன மாரி சுதேசி இயக்கம் நடந்தது? அது வந்து ஒரு தெரியாத தகவல் தான் எனக்கு. சரி, உங்களுடைய முனைவர் பட்டத்திற்கான ஆய்வினுடைய தலைப்பு என்ன? தலைப்புன்னு பார்த்தோம்னா, கான்ட்ரிபியூஷன் அவங்களுடைய பங்களிப்பு. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன். வணக்கம். தமிழகத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கடலோர மாவட்டமாகும். இது பழங்காலத்திலிருந்து பல வரலாற்று சிறப்புகளை பெற்றிருந்தாலும், காலனி ஆதிக்கம் நடைபெற்ற காலத்திலே நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரிட்டிஷ், டானிஷ் ஆகிய அனைத்து வெளிநாட்டவரும் இந்த பகுதியிலே தங்களுடைய ஆதிக்கத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். அதோடு மட்டுமல்ல, அதன் பிறகு சுதந்திரத்திற்காக போராடிய மக்கள் அதிக அளவில் இந்த பகுதியில் இருந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி, அவர்கள் எவ்வாறு விடுதலைக்காக போராடினார்கள் என்பதை குறித்து தன்னுடைய ஆய்வியல் நிறைஞர் மற்றும் முனைவர் பட்டத்திற்காக ஆய்வு செய்து மிக சிறப்பாக முனைவர் பட்டம் பெற்ற வரலாற்றுத்துறை தலைவர் ஏடிஎம் காலேஜ் திருமதி டாக்டர் அலமேல் அவர்கள் நம்மிடம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நாகப்பட்டினத்தில் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த நாகப்பட்டினம் மாவட்டமாக இருக்கும் பொழுது, மயிலாடுதுறையும் நம்மளோட இருக்கும் பொழுது நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க விடுதலை போராட்ட சம்பந்தப்பட்ட செய்திகளை நமக்கு வழங்க இருக்கிறார்கள். அவர்களையும் நான் இந்த நேரத்தில் வரவேற்கிறேன். இந்த விடுதலை போராட்டத்தை பற்றி ஆய்வு செய்யணுன்ற ஒரு இது ஆவல் எப்படி உங்களுக்கு வந்தது? விடுதலை போராட்டம் நான் வந்து பாடம் படிக்கும்போதே அந்த விடுதலை ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃப்ரீடம் மூமெண்ட் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பிடிச்ச சப்ஜெக்ட்டு. ஸோ நான் எம்ஃபில் பண்ணும்போது அந்த ஒரு ப்ராஜெக்ட்டு எம்ஃபில் டிகிரிக்காக ஒரு ப்ராஜெக்டை மேற்கொள்ளும்போது, சார் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் அதை எழுதிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க, சார் எட்மண்ட் சார். ஸோ நான் அதை எழுதிட்டு போனேன். எழுதிட்டு போனோடனே ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து ஏன் அப்படி ஒரு ஆர்வம் எனக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், அந்த நாகப்பட்டினத்தில் உள்ள ஒரு தியாகி லக்ஷ்மண நாயுடு அவர் அடிக்கடி வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுவார் ரிகார்டிங் இந்த ஃப்ரீடம் மூமெண்ட் இம்பார்ட்டன்ட் டேஸு இதெல்லாம் சொல்லும்போது என்னுடைய அப்பா வந்து சொல்லுவாங்க, இவர் வந்து ஒரு அருமையான தியாகி இவர் அவரோடையே இன்னும் சில பேர்லாம் வருவாங்க, அப்பப்போ வீட்டுக்கு வருவாங்க. அப்ப யோசிச்சேன், எந்த இதை சார்ந்த? நாகப்பட்டினம் மாவட்டம். அப்போ அதனால சரி இதை நம்ம வந்து இதில் ரெக்கார்ட் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சிறு வட்டத்தை மட்டும்தான் எடுத்தேன். நாகப்பட்டினம் ஒரு சிறிய வட்டம், அப்போ தாலுக்கா, அப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில். ஸோ அப்படி பார்க்கும்போதே நிறைய ஆவணத்தில் இல்லாத சில விஷயங்கள் தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் இந்த முனைவர் பட்டத்துக்கும் நம்ம வந்து டிஸ்ட்ரிக்டே எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை வந்தது. ஸோ டிஸ்ட்ரிக்டாக எடுத்தோன்னா நம்ம இன்னும் நிறைய பேரை பார்க்க வேண்டிய சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் அந்த டிஸ்ட்ரிக்டை பண்ணும்போது பார்த்தா அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் இருக்குது. சில இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் வெளியில் தெரியாது. ஸோ அதனால நாகப்பட்டினத்தை எடுத்துக்கிட்டாலே, ஒரு நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் இன்னைக்கு நாகப்பட்டினம் தாலுக்கா எடுத்துக்கிட்டாலே, அதில் வந்து நிறைய நாம் படிச்சிருக்க சிதம்பரம் வி.ஓ. சிதம்பரம் பிள்ளை, சர்தார் வல்லபாய் பட்டேல் இவங்க எல்லாமே நாகப்பட்டினத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்திருக்காங்க. பட் அதே நேரம் மகாத்மா காந்திஜி வர்றதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. பட் ஆனால் அதெல்லாம் வந்து நமக்கு எனக்கு தெரியல. பட் அதுவும் நிறைய பேருக்குமே தெரிய வரல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு புக்கில் வந்து டாக்டர் என் ராஜேந்திரன்றவர் எழுதியிருக்காரு. ஸோ வைஸ் சான்சலர் அழகப்பா யூனிவர்சிட்டி, ஓகே, அவரோட புக்கில் நாகப்பட்டினம்
என்ன மாதிரி சுதேசி இயக்கம் நடந்தது, ம். அது வந்து ஒரு தெரியாத தகவல் தான் எனக்கு. சரி, உங்களுடைய முனைவர் பட்டத்திற்கான ம். ஆய்வினுடைய தலைப்பு என்ன? தலைப்புன்னு பார்த்தோன்னா, கான்ட்ரிபியூஷன், அவங்களுடைய பங்களிப்பு, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட ம். கான்ட்ரிபியூஷன், அவங்க எப்படி இதில் இன்வால்வ் ஆனாங்க, ஆ. அவங்களோட பயோகிராஃபி தான் இதில் வந்து ம். நம்ம ரெக்கார்ட் அது பண்ணியிருக்கோம். அந்த இயர்ஸ்ல ஏதாவது டெட்லைன் இருக்கா? இயர்ஸில் டெட்லைன்னு பார்த்தோன்னா, எல்லாருமே 1919 தான் இதில் உங்களுடைய ஆய்வு ஆரம்பிக்குது. ஆரம்பிக்குது. என்னோட ஆய்வும் ஆரம்பிக்குது. இதில் நான் எழுதியிருக்கிற ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 1919 தான் ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், அதுக்குமே காரணம் இருக்குது. மகாத்மா காந்திஜியோட ஒரு பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது இந்த விடுதலை வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஈவெண்ட்டாக நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது அந்த 1919 அப்படிங்கிற ஒரு வருஷம் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ரவுலட் சத்தியாகிரகாவும், கிலாஃபட் மூமெண்ட்டும், ம். அப்புறம் இந்த நான் கோஆப்ரேஷன், இது ம். 3 கம்பைன்டாக ஆரம்பிக்கிறாங்க. ம். ஸோ எல்லாருமே அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரவுலட் சத்தியாகிரகாவில் வந்து வேதாரண்யத்தில் ஒருத்தர், அவர் வேதாரண்யம். அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்தில் வந்து நமக்கே தெரியாது, அப்துல்லா ராவுத்தர் அப்படின்றவர் மகாத்மா காந்தியை வரவேற்று அந்த மாஸ்க்குக்கெலாம் அழைச்சிட்டு போயிருக்கார், ம். தர்காக்கே அழைச்சிட்டு போயிருக்கார். அதுக்கப்புறம் காந்திஜி வந்த பிறகு தான் பெண்களோட பார்ட்டிசிபேஷன் இருந்தது ம். அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு. இது உங்களுடைய ஆய்வை மேற்கொள்வதற்கு நீங்கள் எந்தெந்த இடத்துல தான் அந்த சோர்ஸ் மெட்டீரியலை கலெக்ட் பண்ணீங்க? சோர்ஸ் மெட்டீரியல்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஹூஸ் ஹூ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ம். ஒரு அது கவர்மெண்ட் டாக்குமெண்ட் ரெக்கார்ட். கவர்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க 1973. அதை எடுத்தா அதுலேருந்து தஞ்சாவூர் மாவட்டம் வால்யூம் 3ல இருக்குது. ஸோ அதுலேருந்து அட்ரஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நேரடியாக அவங்கள டைரெக்டாக Very good. இன்டர்வியூ பண்ணேன். எல்லாரையுமே அந்த நாகப்பட்டினத்தில் உள்ள லக்ஷ்மண நாயுடு, எட்டுக்குடி கண்ணையா, வேதாரண்யம் வேட்டைக்காரன் இருப்பில் கோவிந்தசாமி பிள்ளை, ம். இவங்க தான் ஆக்சுவலாக ஃப்ரீடம் மூமெண்ட்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. டைரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணவங்க. அவங்கள்ட்ட நீங்கள் டைரெக்டாக நான் வந்து பேசினேன். பேசிட்டு அவங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் எப்போ ஃப்ரம் டாப் டு த பாட்டம் எப்படி வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, 1861 நாகப்பட்டினத்தில் ரயில்வே ஒர்க் ஷாப்பாக, இன்றைக்கி வந்து அந்த ரயில்வே ஒர்க் ஷாப் பொன்மலைக்கு போயிடுச்சு. பட் நாகப்பட்டினத்தில் அது இருந்திருந்தால், அந்த பொன்மலைக்கு போன ஒர்க் ஷாப் இருந்திருந்தா நாகப்பட்டினம் இன்னும் முன்னேறி இருக்கும். டெவலப்மெண்ட், எக்கனாமிக்காக நிறைய டெவலப்மெண்ட்டு, நிறைய பேர் வந்து வேலை கிடச்சிருந்துருப்பாங்க. ஸோ அது வந்து நிறைய பேர் அந்த ரயில்வே ஒர்க் ஷாப்பில் திடீர்னு கவர்மெண்ட் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 5000 மெம்பர்ஸை வேலையை விட்டு அனுப்புகிறாங்க. இதுதான் வந்து நாகப்பட்டினத்தில் மூமெண்ட்டு வெகிமெண்ட்டாக ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்குது. 1927 ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா 1919, 17 இந்த காலகட்டம்லாம் தொழிலாளர்களுக்கான போராட்டமாக இருக்குது. அந்த தொழிலாளர்களுக்கான போராட்டமாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு மெட்ராஸ் பிரசிடென்சிலேயே இங்கே தான் ரயில்வே ஒர்க் ஷாப் லேபர் யூனியன் ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு லேபர் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தியாகி லக்ஷ்மண நாயுடு. ஸோ அதில் அதை விட்டுட்டு அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஸோ டைரெக்டாக இந்த இதில் கலந்துக்கிறாரு. இப்போ நாகப்பட்டினத்தில் இந்த சுதந்திர போராட்டத்தில் மத்தியில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி அவங்கெல்லாம் என்னென்ன ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணாங்களோ அதை தான் இவங்க பேக் பண்ணாங்களா, இல்லை இவங்க தனியாக இவர்கள் ஏதாவது போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க? தனியாக பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் காந்தி அதில் ஒன்று தான் இந்த ரயில்வே ஒர்க் ஷாப்பு, அது ஒன்று. அவர் சொன்னதை தான் ஃபாலோ பண்ணாங்க. பட் இவங்களுக்கெல்லாம் அது வந்து பிடிச்சிருந்தது, அவரோட கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம். நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் சொன்ன உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதுதான் அங்கே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அந்த கள்ளுக்கடை மறியல் 1932 நடக்குது. அந்த மறியலால் கவர்மெண்ட்டுக்கு லாஸ். இவங்கெல்லாம் அவ்வளோ ஒரு வெகிமெண்ட்டாக அதில் கலந்துட்டுருக்காங்க. அந்த கள்ளுக்கடை மறியல் மட்டும்
ஒரு குறிப்பிடத்தக்கதா இருக்கு. ம். இந்த மாவட்டத்திலேயே. அது அந்த சரோஜா சுந்தரராஜன் ஒருத்தவங்க புக்லயே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இது மாரி ம். கள்ளுக்கடை மறியல்ல கலந்துக்கிட்ட போராட்ட வீரர்களால கவர்மெண்ட்டுக்கு பெரிய லாஸ் இருந்தது ம். அப்படின்னு சொல்லி. அந்த அவங்க அந்த போராட்டத்தின் போது அவங்க ஜெயிலுக்கு போறாங்களா, அந்த ரெக்கார்ட்லாம் நீங்க பார்த்தீங்களா? ரெக்கார்டு வந்து குடுத்துருக்காங்க. ம். அவங்க ஜெயில் ரெக்கார்ட்ஸே வந்து கன்விக்டட் ரெஜிஸ்டர் அப்ஸ்ட்ராக்ட் குடுத்தாங்க. ஹாஜா அலாவுதீன்றவரு லேட்டர் பார்ட்ல தான் கலந்துக்கிறாரு. எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிநபர் சத்தியாகிரகம். அந்த தனிநபர் சத்தியாகிரகத்துல நாகப்பட்டினத்துல மட்டும் 17 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. நாகப்பட்டினம் டவுன்ல மட்டும் இவரோட எஸ்கே நடராஜன் 2 பேரும் சேர்ந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த வார் பேம்ப்ளெட்ஸ். போருக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க, செகண்ட் வேர்ல்டு வரும்போது அவங்களுடைய பிரிட்டிஷ் வந்து அவங்களுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக பண்றாங்க, நீங்க யாரும் ஹெல்ப் பண்ணாதீங்க, பணமும் கொடுக்காதீங்க, மென்னும் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இப்போ நாகப்பட்டினம், நீங்கள் அந்த ஒருங்கிணைந்த நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை சேர்ந்துருக்கப்ப நீங்கள் பண்ணியிருக்கீங்கல்ல, அதில் இப்போ லட்சுமி நாயுடு, இங்கே தில்லை அடிவள்ளியம்மை, அங்கே இவங்க வேதரத்னம், அவங்க தான் வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்ட் லீடர்ஸ். அது இல்லாமல் அன்சங் ஹீரோஸை பற்றி நீங்கள் எழுதியிருக்கீங்களா? எழுதியிருக்கோம் நிறையவே. இது வரைக்கும் வெளியிலேயே வராதவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அரசு அந்த இதில் ரெக்கார்டு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ரெக்கார்டில் இல்லாமல் நாகப்பட்டினத்திலேயே பெரிய, அதாவது எலைட் ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சுதேசி லெக்சர்ஸ் கொடுத்தாங்கும் போது நாகப்பட்டினத்திலே வந்து நிறைய பேர் அதில் இருக்காங்க. விபி பக்ரி பிள்ளை, சுந்தரபத்தன், அது மாதிரி எலைட் பீப்புள், எஜுகேட்டடு அட் த சேம் டைம் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா நல்ல பணக்கார மக்கள் தான் அதில் ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த சுதேசி ஆர்கனைசர்ஸ் இன்னைக்கு இங்கே வர்றோம் அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் இவங்க உடனே மீட்டிங் நடக்குது. இன்னைக்கு நம்ம நாகப்பட்டினத்தை எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அந்த 1900லேருந்து 19 நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நம்ம இன்னைக்கு நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்கு நாகப்பட்டினத்துல, அந்த பஸ் ஸ்டாண்ட் அவுரித்தடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அவுரித்தடல்ல யூரோப்பியன் சர்க்கஸ் கம்பெனி ஒன்று வருது. எல்லா ஊர்லேயும் திருநெல்வேலியில் போயிருக்காங்க. திருநெல்வேலி நம்ம பார்த்துருக்கோம், வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரம் விளைந்த பூமி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்ததாக கூட நாகப்பட்டினத்தை சொல்லலாம். அப்படிங்கிற அளவுக்கு அந்த அபெல் சர்க்கஸ் வர்றதுக்கு முன்னாடியே அந்த சுதேசி ஆர்கனைசர்ஸ் மீட்டிங் போட்டுறாங்க. மீட்டிங் போட்டு யாரும் இந்த சர்க்கஸை வந்து பார்க்காதீங்கன்னு சொல்கிறத விட, அவங்களுக்கு சர்க்கஸில் வர்ற பணத்தை அவங்க தான் யூரோப்பியனுக்கு நாம் ஹெல்ப் பண்ணக்கூடாது எந்த விதத்துலேயும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே அன்னைக்கு பார்த்தா அந்த சர்க்கஸ் நடக்கிற இடத்துல ஃபுல்லாக கூட்டம், யாரும் நடக்க விடாமல் பண்ணுறாங்க. வந்து அந்த சர்க்கஸ் கூடாரத்தையே வந்து டேமேஜ் பண்ணுற அளவுக்கு போகிறாங்க. எந்த வருஷம்? 1908 நடந்த நிகழ்ச்சி இது. அப்போ வந்து அந்த சிஐடி ரிப்போர்ட்டே வந்து சொல்லியிருக்காங்க, இது மாதிரி ஒரு விஷயம், இவ்வளோ எதிர்ப்பை நாங்கள் பார்க்கல. அந்த அபெல் சர்க்கஸ் இதை பார்த்தீங்க, ஒரிஜினல் ரெக்கார்ட் நீங்கள் பார்த்தீங்க, ஒரு ஆர்கைவ்ஸ்ல இருந்து தான் கிடைச்சது. அது ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ரு. அதுலேயும் இன்னொருத்தரை சொல்லலாம், என்கே ராமசாமி ஐயர்னு. அவர் நாகப்பட்டினத்துலாம் பிறந்திருக்காரு. பட் ஆனால் அவர் வந்து படித்து வேலைக்கு போயிட்டு ஆந்திராவில் வந்து நெல்லூரில் வந்து கலெக்டராக இருந்திருக்காரு. பட் ஆனால் அவர் வந்து அவங்க நாகப்பட்டினத்தில் சுதேசி, அவங்க அப்பா வந்து என்ன பண்ணிடுறாங்க, இறந்தவரை வந்து நாகப்பட்டினத்தில் ஒரு இடத்துல வந்து பரீட் பண்ணிடுறாங்க. அதை வந்து இவர் இதை மாதிரி சுதேசியில் இவ்வளோ தீவிரமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, அதை எடுத்து வேற இடத்துல புதைங்க, ஒரு சுகாதாரமற்ற ஒரு இடத்துல புதைக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு அப்போ இருந்த வெல்டுன்னு ஒரு மேஜிஸ்ட்ரேட். அப்போ அவர் உடனே என்ன செய்கிறாரு, இது மாதிரி ப்ராப்ளம் கவர்மெண்ட்டு கொடுக்குது, நாம ஏன் இதில் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு தீவிரமாக இந்த சுதேசி மூமெண்ட்டில் வந்துடுறாரு. அவருக்கு வந்து யாரை பிடிக்குது அப்படின்னு சொன்னால் விஓ சிதம்பரம் பிள்ளை. அவரை வந்து அவர் குருவாக எடுத்துட்டு இருக்காரு. விஓ சிதம்பரம் பிள்ளையும் 1920 விசிட் பண்ணுறாரு. நாகப்பட்டினம் விசிட் பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா, 4 இது இருக்குது, இந்த பிரிட்டிஷை நாம் தாக்கணும் அப்படின்னா
போஸ்ட்டு, டெலகிராஃபு, டெலிகிராம், ரோட்வேஸ் இது எல்லாம் வந்து அவங்க ஏற்படுத்தினது தானே. அந்த ஏற்படுத்தினதை நாம் இதில் ஏதாவது ஒன்று கொலாப்ஸ் ஆனால் நாம் வந்து வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு பேசியிருக்காரு. அவரும் லேபரர்ஸ்க்காகவும் பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த என்கே ராமசாமி ஐயருங்கிறது அதுலேருந்து ஃபுல்லாக அந்த இதுதான் சுதேசி மூமெண்ட்டு தான். பட் இதெல்லாம் நம்ம டீப்பாக ஹிஸ்ட்ரியில் படித்ததில்லை. பட் ஆய்வுன்னு வரும்போது சுதேசமித்திரன் பத்திரிகை வந்து ரொம்ப இதில் கான்ட்ரிபியூஷன். ப்ரெஸ்ஸு நம்ம படிக்கிறோம், ரோல் ஆஃப் ப்ரெஸ் இன் டெமோக்ரஸி அப்படிங்கும்போது பத்திரிகைகள் நாகப்பட்டினத்திலேயே நீலலோச்சனி அப்படின்ற ஒரு பத்திரிகை எடிட் பண்ணியிருக்காங்க. இந்த வந்து சுதந்திர இதை ஏற்படுத்துறதுக்காகவே அவேர்னஸ்க்காக தான் மெயினாக மக்களை சுதேசியை ஃபாலோ பண்ண வைக்கணும். ஸோ இவர் எடுத்த எஃபர்ட்டால தான் நாகப்பட்டினத்தில் ஒரு சுதேசி ஸ்டீல் மில்ஸ் வந்திருக்கு, ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் 1919 வரைக்கும் நடந்த நிகழ்வுகள். இது ரிசர்ச் மூலமா மட்டும்தான் வெளியாயிருக்கு. இப்போ இந்த 7-8 தாலுக்கா இருந்துச்சுல்ல, எல்லா தாலுக்காவிலையுமே இந்த மாதிரி போராட்டங்கள் நடந்திருக்கா? மெயினாக நாகப்பட்டினம் அண்ட் மயிலாடுதுறை இந்த 2 டவுனில் தான் அதிகமாக பார்ட்டிசிபேஷன் இருக்குது. பட் கிராமங்களில் லேட்டர் பீரியடில் தான், அதாவது எப்போ அப்படின்னா வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் 1930ஸ்க்கு அப்புறம். இது அதிக லெவலில் எப்போ போகுது அப்படின்னு பார்த்தோன்னா தனிநபர் சத்தியாகிரகம். அதில் வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த எட்டுக்குடியில் கண்ணையான்றவர், அவர் வந்து ஒரு ரொம்ப பொலைட் மேன். பட் ஆனால் ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறாரு அப்படின்னா காந்தி வந்து அந்த டைமில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாரோ அதை தான் ஃபஸ்ட்டு லெட்டர் ட்ராப்டு லெட்டர் காங்கிரஸ் கமிட்டிக்கு, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு லெட்டர் அனுப்புகிறாரு. அப்போ காந்தி சொன்னதும் இதுதான், நீங்கள் என்னெல்லாம் செய்ய போகிறீங்களோ அதெல்லாம் முன்னாடி கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க வந்து உடனே ஓகே நீங்கள் பண்ணுங்க தாராளமாக தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தை வந்து ஏன் பண்ணாங்க அப்படின்னா 2வது உலகப் போரில் வந்து நம்மளை கேட்காமலே கவர்மெண்ட் வந்து இன்வால்வ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு இண்டிவிஜுவலோட ஃப்ரீடம் வந்து பாதுகாக்கப்படணும். நம்மளை கன்சல்ட் பண்ணாமல் இவங்க எப்படி நம்மளை இன்வால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக மகாத்மா காந்தி நிறைய சொல்லும்போது அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. இவர் வந்து உடனே நோட்டீஸ் அடிச்சு, இந்த நோட்டீஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்க திருக்குவளையில் ஒரு ஸ்கூல் முன்னாடி எட்டுக்குடியிலேருந்து அங்கே போகிறாரு, இந்த இடத்துல தான் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஆரம்பிக்கும் போது அந்த ஊர் மக்கள் எப்படி ப்ரொசீஜராக அப்பயே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா அது வந்து நமக்கு வியப்புக்குரியதாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு டே நோட்டீஸ் அடித்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் அந்த ஊர்ல உள்ள காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சைன் பண்ணியிருக்காரு. இத்தனை பேர் வந்தாங்க, என்ன பேசினாங்க, போரும் நமது கடமையும். ஒரு இடத்துல நிறையவே சொல்லியிருக்காங்க. இது மாதிரிலாம் இப்படி அவேர்னஸ் கிராமங்கள்லயே இன்டீரியரா. இப்போ இன்னைக்கு கவர் ஆன அவர் பண்ண அந்த 54 கிராமம் எங்க இருக்கு அப்படின்னா 3 தாலுக்கால இருக்கு. நாகப்பட்டினம் எடுத்துக்கலாம். அதுதான் வந்து ஒரு பெரிய மாஸ் மூமெண்ட்னா அதுதான். மாஸ் மூமெண்ட்னா அதுதான். தனிநபர் சத்தியாகிரகம் மயிலாடுதுறையிலையும் நடந்திருக்கு. அதே நேரம் நாகப்பட்டினத்தில் இவர் பண்ணதில் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா நாகப்பட்டினம் இந்த எட்டுக்குடி கண்ணையா ஏற்படுத்தினதில் சாத்தூர், விருதுநகர், தேவக்கோட்டை வேற இடத்துல எல்லாம் உள்ளவங்க, தமிழ்நாட்டில் உள்ள மற்ற இடங்கள்ல உள்ளவங்களும் வந்து இவரோட கலந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் இந்த டைரியில எவ்ரிடே என்ன பண்ணாங்க அப்படிங்கறத அழகா எழுதியிருக்காங்க, என்ன பேசினாங்க அவரே எழுதியிருக்காரு. அவரே எழுதியிருக்காரு. பட் சைன் பண்ணது வேற ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. அந்த எந்த வட்டத்துக்கு போனாங்களோ எந்த இடத்துக்கு போனாங்களோ அங்க உள்ள காங்கிரஸ் கமிட்டி காரியதர்சி அவர் சைன் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு ஆவணம் வந்து ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒன்று. அது வேதாரண்யம் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. வேதாரண்யம் பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். உப்பு சத்தியாகிரகம், ஆமாம், நிறைய விஷயம் இருக்கு அதில்.
பட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து வேதரத்னம் பிள்ளை தான். அவர் வந்து காந்திஜி மேலே உள்ள ஈடுபாடு. எப்படி அந்த ஈடுபாடு வந்தது அப்படின்னா, 1924 பெல்காம் காங்கிரஸ் அட்டெண்ட் பண்ணுறாரு. அவர் நாகப்பட்டினம் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. பட் இன்னைக்கு வேதாரண்ய டு நாகப்பட்டினம் டிரான்ஸ்போர்ட்டு எல்லாமே இருக்குது அப்படின்னா, அதுக்கு அவரும் ஒரு காரணம். அவர் வந்து எவ்ரிடே ஸ்கூலுக்கு வந்து போகிறதே ஒரு ஸ்ட்ரகிளாக இருந்தது, வேதாரண்யம் டு நாகப்பட்டினம் அன்னைய காலகட்டத்தில். ஸோ அதனால் படிப்பை நிறுத்திட்டு அந்த இதில் போயிடுறாரு, ஃப்ரீடம் மூமெண்ட்டில். மெயினாக காந்திஜியோட நேரடி வாரிசு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மகாத்மா காந்தியை பின்பற்றியிருக்கார். பின்பற்றினதுல ஏதாவது ஒன்றை நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அப்படி நினைச்சு வந்தது தான் இந்த வேதாரண்யம், கஸ்தூரிபா காந்தி கன்யா குருகுலம். அதில் படித்த பிள்ளைங்க, அதில் படித்த மாணவர்கள் என்கிட்டையும் படிச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட அந்த டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்கலாம். அந்த அந்த ஸ்ட்ரிக்டா அந்த கன்யா குருகுலத்தில் என்னெல்லாம் சொல்லி தராங்க, அவருக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஆதார கல்வி. அவங்க வந்து படிச்சுட்டு போகும்போது ஏதாவது ஒரு தொழிலாவது அவங்க செஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த ஆதார கல்வியை, சுயதொழில் ஆதார கல்வியை எடுத்துக்கிறார் கையில். அப்படிதான் 1946 ஆரம்பிச்ச அந்த கன்யா குருகுலம். இதை தாண்டி அவரை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, மனிதநேயம் மிக்கார். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து ஒரே ஒரு லேடி தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ருக்மணி லக்ஷ்மிபதி. பட் ஆனால் இந்த சத்தியாகிரகிகள் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணவங்க யாருன்னா விமன் தான். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சமைச்சு அவங்களுக்கு வேண்டிய ஃபுட் அதை நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி, அது அந்த வேதாரண்யத்திலேயே நம்ம ஆவணத்தில் இல்லாத சில பேர் இருக்காங்க. கமலாம்பிகை, லக்ஷ்மி அப்படிங்கிறவங்கெல்லாம் வந்து சமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, பிரச்சாரமும் பேசுகிறாங்க. லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் பங்களிப்பும் இருக்கு கட்டாயமா. அவங்க வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்களா? சிறையில் அடைக்கப்படலை. அதுதான், அதனால உங்களுக்கு வெளியில் வராமல் இருந்திருக்கலாம். பட் ஆனால் இதுக்கான எவிடன்சஸ் ஹிந்து பேப்பரில் இருக்கு. ஹிந்து செய்தித்தாள்கள் மூலமா நிறைய நியூஸ் பங்களிப்பு இருக்கு அப்படின்னு. இதுல ரீசெண்டா நான் படிச்ச ஒரு புக் வந்து ஃப்ரீடம் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வெளியிடுறாங்க. அதுல வந்து அன்னைய காலகட்டத்தில் ஒரு இது இருக்கு. அதாவது என்னன்னா, அந்த சத்தியாகிரக போராட்டம் வந்துட்டு இருக்கு. வரும்போது அந்த அப்ப இந்த கலெக்டர் தான் அப்படிங்கிறவர், யாரும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, அவங்க பாட்டுக்கு போராட்டம் நடத்திட்டோம், பட் ஆன் த வேலையோ பப்ளிக் யாரும் அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து எப்படி அவங்க இதை மாதிரி இப்போ திருத்துறைப்பூண்டி வரும்போது பார்த்தா அவங்க ஆல்ரெடி இவரை பேசி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு அந்த சத்திரம் வச்சு நடத்துகிறவர்கிட்ட. அவர் வந்து கதவை சாத்திட்டார். ஸோ வர முடியாமல் இருந்தாலும் மாற்று ஏற்பாடும் உடனே பண்ணி வச்சுருக்காரு. வேதரத்னம் பிள்ளை தான் இவ்வளோதுக்கும் அவ்வளவு ஒரு அவ்வளோ வேலை பார்த்துருக்காரு அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு தான் தெரிய வருது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கங்கே ஃபுட் பாக்கெட்ஸை வந்து பெரியவங்கள்ட்ட கொடுத்து அனுப்புனா அவங்க வந்து போலீஸில் மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 6-7 வயசு பிள்ளைங்கள, 6-7 வயசு குழந்தைங்கள அப்படி அனுப்பும்போது ஒரு பையன் கிராஸ் பண்ணியிருக்கான். அப்போ வந்து ஒரு போலீஸ்கார் கேட்குறாரு, எங்கே கொண்டு போகிற அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் வந்து எனக்காக தான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உனக்காக எடுத்துகிட்டு போகிறேன்னா நீ இங்கேயே சாப்பிட்லாமே அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் கடவுளுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் வேணா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் அன்னைக்கு 7 வயசு பையன். இன்னைக்கு 2014 அந்த புக்கு படித்தேன். அதில் அன்னைக்கு அவர் வந்து ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருந்து ரிட்டையர் ஆகிருக்காரு. அந்த பையன் அவர் வந்து மெமரிஸ் சொல்கிறாரு. அப்போ ஒருத்தவங்கள்ட்ட சொல்கிற மாதிரி இந்த ஈவெண்ட் அப்படியே ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஆய்வு கட்டுரையில் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது, நிறைய பிரைமரி சோர்ஸ். ஆமாம், பிரைமரி சோர்சஸ் தான் வந்து நிறைய. ஏன்னா டைரக்டாக நம்ம வந்து இவரோட கிராண்ட்சன் இருக்கார், வேதரத்னம் பிள்ளையோட கிராண்ட்சன். அவர் பேரும் அவரும் அடுத்தடுத்து அந்த ஃபேமிலிக்கு அப்படியே பேர் வைக்கிறாங்க. அவரை டைரக்டாக இன்டர்வியூ. நம்ம மாவட்ட ஆட்சியர் வந்து கலெக்டரேட்டில் வந்து ஒரு
8 ஃபோட்டோ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஃபோட்டோ ஆமா. அவங்களுடைய இதெல்லாம் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க. ரெஃபர் இருக்கு. என்னோட இதுலயே thesis. இருக்கு. உங்க ஆய்வு கட்டுரையில் இடம் இருக்கு. பெற்றிருக்கு. அப்போ வந்து அவர் அந்த ஹெட் மாஸ்டரா இருந்து, நான் எனக்கு இன்னைக்கு வந்து நினைச்சு பார்க்கும்போது அது ஒரு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஈவெண்ட்டை சொல்றாரு. இது போல நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு. அப்போ இந்த வேதாரண்யம் அப்படின்போது அதில் வந்து என்ன அப்படின்னா, அந்த ஸ்கூல் நடத்துகிறார் இல்லையா, அது வந்து பெண்களுக்காக. அடுத்து இன்னொன்று வந்து அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பு. இது 2 தான் முன்னெடுக்கிறாரு. இது 2 நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா விமன் டெவலப் ஆனா. இவங்க சுதந்திர போராட்ட தியாகிகள் வந்து சமூக சீர்திருத்தத்துக்காகவும் தங்களுடைய பணிகளை ஆற்றியிருக்காங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் டைரக்டா இதுல இறங்கிறாங்க. ஆனா இவர் வந்து இந்த மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர் நாராயணசாமி நாயுடு, அவர் அதுக்கு முன்னாடியே அந்த சோஷியல் ஒர்க்கில் ஆரம்பிச்சிருக்காருல. டூரிங் தி ஸ்ட்ரகிளே அவர் வந்து சில இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. ஆமாம். டூரிங் த ஸ்ட்ரகிளே வந்து எப்போ ஆரம்பித்தார் அப்படின்னா, கதர் பிரச்சாரம் பண்ணுறார். அதை வந்து வீடு வீடாகவே போயிட்டு ஆரம்பிக்கிறாரு. அவரே கிராமவாசி அப்படின்னு ஒரு பத்திரிகை எல்லாமே வெளியிட்டிருக்காரு. அவரோட போராட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப மயிலாடுதுறை டவுனையே கலக்கியிருக்காரு. என்னன்னா அவருடைய போராட்டம் அப்படிங்கிறது அங்கே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஜிஎன் அப்படின்னு காமராஜே வந்து அவரை ஃபேமஸ் ஆனது. அவருடைய ஃபேமஸ் எப்படி அப்படின்னா, அவர் வந்து ஸ்டேட் ஃபார்வர்டாக இருந்திருக்காரு. ஸோ 3 டைம்ஸ் வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. ஸோ அந்த எம்எல்ஏவாக இருக்கும்போது நிறைய சட்டசபை விவாதங்களில் மயிலாடுதுறை பகுதிக்காக பேசியிருக்காரு. என்ன பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் வந்து ஹிஸ்ட்ரி படிக்கணும், அடுத்து கரண்ட் ஈவெண்ட்ஸ், இது எல்லாம் இப்போ சுதந்திர போராட்டத்தினப்ப அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட ஒரு மோதல் வந்திருக்கு. ஆமா அப்போ வந்து அவரு திங்க் அண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி. அது வெரி இன்ட்ரெஸ்டிங். என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் ராவ் பகதூர் அப்படின்ற ஒரு இதை கொடுப்பாங்க, பட்டம் பிரிட்டிஷ் கொடுக்கும். அப்போ அந்த பிரிட்டிஷ் கொடுக்குற பட்டத்துக்காக இந்த கலெக்டர் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து இவர் எல்லார்ட்டையும் பிட் நோட்டீஸே கொடுக்குறாரு. துண்டு பிரசுரங்களை எழுதி எல்லார்ட்டையும் சப்ளை பண்ணுறாரு. சப்ளை பண்ணும்போது அவ்வளோ ஒரு கரேஜியஸாக அவருக்கு வந்து இன்னும் என்ன அப்படின்னா, பகத்சிங் இறந்து தூக்கில் போட்டுறாங்க இல்லையா, அந்த அசாசினேஷனுக்கு அப்புறம் இவர் வந்து அவரை பற்றின புக்ஸ் எல்லாம் எழுதி வீட்டில் ரகசியமாக வச்சுருந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, நார்த் இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ போலீஸ் வந்து இவங்க வீட்டை ரெய்ட் பண்ணுறாங்க. ரெய்ட் பண்ணி எடுக்கும்போது அவ்வளோ பிரதிகள் இருந்திருக்கு அந்த புக்ஸ் மட்டுமே. நிறைய புக்ஸு, இன்னும் என்னெல்லாம் அவர் பண்ணார். அடுத்து இன்னொரு அதில் ரிமார்க்கபிளாக ஒவ்வொருத்தரையும் ஃபாலோ பண்ணி, திருப்பூர் குமரன் எப்படி வந்து கொடிக்காக மட்டுமே தன் வாழ்க்கையை இதை இழந்தார், அதை இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தேசிய கொடியை, அதாவது கொஞ்சம் உயரத்தில் ஏற்றணும் அப்படின்னா அதையும் வந்து பிரிட்டிஷ் எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இன்னைக்கு மயிலாடுதுறையில் இருக்க ஒரு முனிசிபாலிட்டி ஆஃபீஸ், அதில் நைட்டோட நைட்டா இரவுல செய்கிறாங்க. ஏறி வந்து ஹைட் அதிகமான இடத்துல கட்டிடுறாங்க. இருந்தாலுமே போலீஸ் இவங்களை வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இவரோட கூட சிங்காரம்னு ஒருத்தர், அவர் வெரி ஆக்டிவ் பர்சன். இவர் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு அப்படின்னா, இவருக்கு அரவுண்டு வந்து எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அவ்வளோ அழகாக உதவி பண்ணுறாங்க. தில்லையாடி வள்ளியம்மை அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதுக்கு பின்னாடி இருந்துச்சா? இருக்கு, கட்டாயமா இருக்கு. நாமளே இன்னைக்கு தில்லையாடி போனோம், நாம விசிட் பண்றோம், அந்த மண்டபத்தை பார்க்குறோம். அப்புறம் ஸ்கூல்ல அவங்களுக்காக வந்து இதெல்லாம் வச்சிருக்காங்க, பில்லர்ஸ், மெமோரியல் பில்லர். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே அது ஒரு வியப்பூட்டுறதா இருக்கும். ஸோ ரைட்டு தான், இவங்களுக்கு வந்து அதாவது மகாத்மா காந்திஜியே சொல்லியிருக்காரு. அவர் 15 வந்து தமிழ்நாட்டுக்கு விசிட் பண்ணுறாரு. விசிட் பண்ணும்போது அவரை வரவழைச்சது யாருன்னா தில்லையாடியை சேர்ந்த ஒருத்தர் தான்.
வரவழைச்சிருக்காரு. அவரோடையே அங்கே தென்னாப்பிரிக்காவில் போய் ஒர்க் பண்ண ஆச்சாரிய பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவரோடையே சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இங்கே வர்றாரு. இங்கே வந்துட்டு ஆனால் என்ன செய்யலை, அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த காந்திஜியை ஃபாலோ பண்ணதுனால வந்து தில்லையாடிக்கு வந்துட்டு மகாத்மா காந்திஜியை இன்வைட் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தான் வர்றாரு. 1915 தான் மகாத்மா காந்திஜியே தமிழ்நாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு. அப்படி ஃபஸ்ட்டு வந்த கிராமம் எது அப்படின்னா தில்லையாடி தான். எதனால் வந்தார்னா, இவர் வந்து இவருக்கு ஃப்ரெண்டு சுப்பிரமணிய ஆச்சாரிங்கிறவர். ஸோ அவர் அந்த சுப்பிரமணிய ஆச்சாரி வந்து பொறையாறு டு மயிலாடுதுறை இதுக்கெல்லாம் ட்ரெயின் ஃபெசிலிட்டி இல்லை, பஸ் டிரான்ஸ்போர்ட் இல்லை, இதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு அவர் ஓனாக அதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவர் நீலகண்ட பிரம்மச்சாரி அவரை பற்றி ஏதாவது செய்தி? அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, இங்கே சீர்காழியில் வந்து ஒரு ஸ்கூல் சபாநாயகர் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. ஒரு 9வது வரைக்கும் படிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, ஸ்கூலை விட்டுட்டு திருவனந்தபுரம் நோக்கி போயிடுறாரு. ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்காரு. அதாவது அப்போ இருந்த தீவிரவாதிகளை. இவருக்கு வந்து தீவிரவாதம் பிடிக்கும். பட் ஆனால் வந்து அதே நேரம் அவரோட லாஸ்ட் டேஸில் வந்து துறவு வாழ்க்கையை தான் மேற்கொள்றாரு. பட் ஆனால் இந்த நாகப்பட்டினம் மாவட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர்னு அவரை சொல்லலாம். முதல் சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 17 வருஷம் அவருடைய வாழ்க்கை வந்து ஜெயிலே போயிருக்கு. இவர் தான் வந்து அபினவ் பாரத் சொசைட்டி இதோட எல்லாம் சீக்ரெட்டாக வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு அங்கே இவருக்கு வந்து யாரோடையெல்லாம் அசோசியேஷன் இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, பாரதியார், அரவிந்த கோஷ் இவங்களோடையெல்லாம் இவர் வந்து இந்த ஆக்டிவிட்டீஸில். ஐஎன்ஏவோட ஃபாலோயர்ஸ் வந்து எந்த தாலுக்கில் அதிகமாக இருந்தாங்க? வேதாரண்யத்துல நிறைய சுபாஷ் சந்திர போஸ் அதுல நிறைய வீரர்கள் வந்து அவங்களுடைய இளமை காலத்திலே, அதாவது ஐஎன்ஏல வந்து 18 வயசுக்கு குறைஞ்சி உள்ள ஒரு பாலசேனா யூனிட் அதுல ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருந்தார். அவரை வந்து நான் நேரடியாகவே சந்தித்தேன். அப்போ வந்து அவர் நேதாஜியை பற்றி சொல்லும்போதே அவருக்கு வந்து ஒரு எமோஷ்னலாக ஆயிட்டார். அதாவது இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, பேப்பரில் தான் படிக்கிறார். நிறைய நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு இங்கேருந்து நாகப்பட்டினம் போர்ட் வழியாக இதுக்கு போயிட்டார், மலேசியா, பினாங். இதை மாதிரி இங்கே உள்ளவங்க எல்லாருமே எங்கெங்கே போனாங்கன்னா, சிங்கப்பூர், மலேசியா, பினாங் இந்த 3 இடத்துக்கு நேதாஜியை வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு பெற்று நேரடியாக பார்த்தாங்க. அவர் அந்த இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பனையடி குத்தகை அந்த ஊரில் இருந்த இவர் முருகையா பிள்ளை, இவர் வந்து இவரை வந்து அவர் எம்ப்ரேஸ் பண்ணி, சின்ன பையனா இருக்கப்பா நீ, அதனால நீ வந்து இதுல இருக்க வேணாம், நீ வந்து பாலசேனா யூனிட்ல சோல்ஜர்ஸுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு வேலையை கொடுத்துருக்காரு. ஸோ அதில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேதாரண்ய சொந்த ஊருக்கே வந்துட்டு இருந்துட்டு இப்போ ரீசண்டாக ஒரு 21 நினைக்கிறேன் அப்போதான் இறந்து போயிருக்காரு. ரொம்ப அதே மாதிரி அவரோடையே இருந்தவர் PS தர்மையா, அவரும் அதே வேதாரண்யம் தான். அவங்கள்ட்ட பார்க்குற நாட்டுப்பற்ற நம்ம பார்த்தோம்னா நமக்கே வந்து ஆச்சரியமான ஒன்றா இருக்கும். ஸோ இப்படி வந்து அப்போ இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு இருந்திருக்காங்கன்னா யாரை நம்ம பார்க்கலான்னா, சுபாஷ் சந்திர போஸ். அவர்கிட்டேருந்து கற்றுட்ருக்காங்க எல்லாத்தையும். எப்படி அப்படின்னா, இவர் வந்து நான் அவரை இன்டர்வியூ ஒருத்தர் அழைச்சிட்டு போகிறார், இன்னொருத்தரோட ஒரு சுதந்திர போராட்ட வீரரோட பையன் அழைச்சிட்டு போயிட்டு, உங்கள்கிட்ட இவங்க பேட்டிக்கான வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த ஆர்மி ட்ரெஸ் அது எல்லாத்தையும் எடுத்து உடனே போட்டுட்டு அணிஞ்சிட்டு வர்றாரு. வந்துட்டு இதெல்லாம் நான் அப்போ யூஸ் பண்ணது, இதெல்லாம் அப்படியே வச்சிருக்காங்க பாருங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம். அதே மாதிரி பார்க்கும்போது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அது அவர் வந்து அது மட்டும் இல்லை, அவரோட பையனும் ஆர்மியில தான் இருக்கார். இப்போ இந்த விடுதலை போராட்ட வீரர்களை நம்ம போய் அப்ரோச் பண்ணி பார்க்கும்போது என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க மட்டும் போராடலை, அவங்க போராடிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இவங்கவுங்க பேர்
சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு ஒருத்தர் வச்சிருக்காரு. அப்புறம் மயிலாடுதுறையில் கேஆர் ஞானசம்பந்தன், அவர் காங்கிரஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர் தான், பட் அவரோட பையனும் இன்னைக்கு வந்து ஆர்மியில தான் இருக்காங்க. ஸோ இதை மாதிரி எனக்கு தெரிஞ்சது இது மாதிரி சில பேர் வந்து நிறைய பேர் இவங்க எல்லாமே ஆர்மியில அவங்களோட குழந்தைங்கள ஆர்மியில வேலைக்கு சேர்த்து, இப்போ இந்த இது வேட்டைக்காரன் இருப்பு கோவிந்தசாமி பிள்ளை இருக்காரு, கலெக்டர் ஆஃபீஸில் ஃபோட்டோ இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த கோவிந்தசாமி பிள்ளை வந்து அவர் ஒரு கரேஜியஸ் மேன். எப்படி அப்படின்னா, வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடக்குது, அங்கே இவங்களால போக முடியல, பட் இவங்களும் நானும் அதில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோஸ்டல் ஏரியா தானே, இதில் காய்ச்சுறாங்க, உப்பு காய்ச்சுறாங்க. இதே மாதிரி சீர்காழியில் சுவாமிநாத செட்டியார், அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா, எப்படி அவர் கவர்மெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காருன்னு நமக்கு தெரிய வரும். அவர் வந்து அவரை பற்றி, அவருக்கு அப்புறம் அவரோடையே வேலை செஞ்ச இன்னொருத்தர் வந்து புக் எழுதியிருக்கார், வீர சுதந்திரம் விரும்பிய வள்ளல் சுவாமிநாத செட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவர் என்ன பண்ணார், அந்த சீர்காழியை சேர்ந்த இந்த சுவாமிநாத செட்டியார் அப்படின்னா, அவர் வந்து என்ன பண்றாரு, நீங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்கள் கலெக்ட் பண்ணுறப்ப போகிறப்ப அவங்க சொல்லும் போது அவங்கள்ட்ட அந்த எமோஷன் தெரியுதா? நல்லாவே தெரியும் நமக்கு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, முருகையா பிள்ளைங்கிறவர், அவர் வந்து நேதாஜியை பற்றி சொன்னோன்னே அட் த ஏஜ் ஆஃப் 80 இருக்காரு, பட் ஹி காட் எமோஷன். அப்படியே எல்லாம் அந்த ஊர் பசங்க எல்லாம் வந்து நிற்கிறாங்க, நாம் இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம் அப்படின்னோடனே அப்படியே அதை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னார். அவங்களுடைய பின்னாடி சந்ததியாருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லா இடத்துலையுமே. நான் போனேன் இன்னொரு வேதாரண்யத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொருத்தர் வந்து நான் இதான் பேட்டிக்காண்டு ஒரு 10 நாள் 20 நாள் தான் இருக்கும், ஆனால் அந்த 10-20 நாளில் இறந்துட்டார் கிருஷ்ணன் சொல்லிட்டு. ஆனால் அவர் நான் போன உடனே ஏஞ்சி உட்காந்துட்டு பார்த்தா கொஞ்சம் காந்திஜி தோற்றம் இருக்கும், அந்த ஸ்பெக்ஸு அந்த ஷாலு எல்லாம் போட்டுட்டு ஏஞ்சி உட்காந்து அவரோட அந்த சர்டிஃபிகேட்டு ஐஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ணாங்க இல்லையா, கொடுத்தாங்க இல்லையா, அதை கொண்டு வந்து உடனே கொடுக்குறாரு. அவங்க வீட்டு வால்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஃபோட்டோ தான் எல்லாமே. அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு ஸோ இவங்க வந்து இவங்க எல்லாருமே சுதந்திரத்துக்காக போகல, வரலாற்றை நாம் அறியும் பொழுது நம் மனம் வளம் பெறும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு தான் நிச்சயமா. இன்னும் வந்து என்ன அப்படின்னா, அந்த சுவாமிநாத செட்டியார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சிதம்பரம் பிள்ளை வந்து சீர்காழியில் பேசுறாரு. அப்ப பேசின உடனே இவர் என்ன பண்றாரு, அவர் வந்து பொற்கொள்ளரா, அதாவது ஒரு கோல்டு ஸ்மித், அவங்க அப்பா பத்தரா இருக்காங்க, இவரும் அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ உடனே என்ன பண்ணிக்கார், கவர்மெண்ட்ல போலீஸா வேலை பார்த்துட்டு அந்த ஷூட்டிங் என்னென்ன டெக்னிக்ஸை கற்றுட்டு வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு டைரக்டா எல்லா போராட்டத்திலையும் அடுத்து அவர் தான் சீர்காழியில் ஆரம்பிச்சு எல்லாம் பண்றாரு. அவர் எப்போ அந்த கமிட்டிலேருந்து விலகுறாரோ அந்த கமிட்டி பொறுப்பை இந்த எத்திராஜுங்கிறவர் எடுத்துக்கிறார். நம்ம கீவளூர் தாலுக்கால ஆக்டிவான ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவிந்தசாமி பிள்ளை கீவளூர்ல. இன்னொரு விஷயம் வந்து, அந்த ராமலிங்கம்னு சொல்லிட்டு அவங்களோட பையனை தான் நான் டைரக்டா இன்டர்வியூ பண்ணேன். அப்ப அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அது உண்மைதான். என்னன்னா, இது மாதிரி ஆக்டிவா இருக்கிறவங்க எல்லாரையும் இங்க வச்சுக்க கூடாது, உடனே வேற இடத்துக்கு நார்த் இந்தியா அப்படி பார்த்து எஸ்கேப் பண்ணி விட்டுருவாங்க இந்த கவர்மெண்ட். இங்க இருந்தா தானே நீ இதை மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவர் நார்த் இந்தியால ராஜஸ்தான் பக்கம் போய் இருந்துட்டு வந்திருக்காரு. ஆனாலும் அங்கேருந்து இருந்து கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்தாலும் கூட திரும்ப என்ன பண்ணுறாரு, இந்த போராட்டத்தில் தான் கலந்துட்டு அப்போ வந்து அவங்களோட ஒய்ஃபும் இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட ஆய்வுன்னு பார்க்கும்போது அவங்க மட்டும் கலந்துக்கல, இந்த ஒய்ஃப் எல்லாமும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட மனைவிகள் எல்லாம் சேர்ந்து கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுவும் நான் வந்து பெண்கள் மத்தியில்
தலைவின்னு யாரும் இருந்திருக்காங்களா? தலைமை ஏற்று தலைவின்னு பார்த்தா மயிலாடுதுறை பக்கம் இருந்திருக்காங்க. பட் ஆனால் நியூஸ் பேப்பர்ஸில் மட்டும்தான் நம்ம அதை ஹைலைட் ஹிந்து ஹைலைட் ஆகலை. ஹிந்து பேப்பரில் இது வந்திருக்கு, அவங்க இது மாதிரிலாம் இந்த டேட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த இதப்போ தான், அதாவது 1930களில் தான் இவங்கெல்லாம் லேடிஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறது, இது மாதிரி போராட்டங்களை அங்கங்கே நடத்துறது மயிலாடுதுறையில் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 லேடிஸ் இது மாதிரி மீட்டிங்லாம் நடத்தியிருக்காங்க, ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர்கிட்ட நீங்கள் அந்த ஜெயிலில் அரெஸ்ட் ஆன இது கலெக்ட் பண்ணியிருப்பீங்க? அரெஸ்ட் ஆனதுன்னு பார்த்தா ஐஎன்ஏ வந்து அவங்களோட சர்டிஃபிகேட் எல்லாருமே கொடுத்தாங்க. 99 ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பற்றி நான் இதில் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் ஒரு 70 அப்படியே நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். வெரி குட். இது மட்டும் அவங்களோட சர்டிஃபிகேட்டு, அடுத்து அவங்களோட அஃபிடவிட், பென்ஷனுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க, நான் என்னெல்லாம் பண்ணேன், இது மாதிரிலாம் நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆக்டிவிட்டீஸை அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒருத்தர் வந்து 1942 குவிட் இண்டியா மூமெண்ட் நடக்கும்போது மயிலாடுதுறையில் வந்து புக்கில் படித்த ஒரு ஈவெண்ட்டு இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. அப்போ வந்து அது எவ்வளோ வேல்யூபிள் இல்லையா? அது வந்து இந்த மாதிரி மயிலாடுதுறை இது அப்போ 1942 தலைவர் இல்லாமல் தான் நடக்குது. எல்லா தலைவரையும் கவர்மெண்ட் உள்ளே வச்சிடறாங்க. 1942 8 ஆகஸ்டில் மீட்டிங் முடிஞ்சு வரும்போதே எல்லாரையும் வந்து காந்தி நேரு எல்லாரையுமே ஜெயிலில் போட்டுறாங்க. அப்படி இம்ப்ரிசன்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ இருந்தாலுமே இவருக்கு இந்த நாகப்பட்டினம்னு எடுத்துக்கிட்டோன்னா வேதரத்னம் பிள்ளைக்கு வந்து தீவிரவாதம் பிடிக்காது. ஸோ அதனால அவர் தனிநபர் சத்தியாகிரகத்தோடு முடிச்சுக்கிட்டு சோஷியல் லைஃப்க்கு வந்துடுறாரு. இவங்க இந்த 1942 குவிட் இண்டியா மூமெண்ட்டில் சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வெடிகுண்டு வைக்கிறது, இது வந்து சீர்காழியில் நடந்திருக்கு. அது வரைக்கும் அவர் எந்த ஒரு டெரரிஸ்ட் மூமெண்ட் மாதிரி சீர்காழியில் சென்னை டு மயிலாடுதுறை போகிற பஸ்ஸு ட்ராக் ரூட்டு, அதில் மெயினாக அவங்க டார்கெட் பண்ணது எது அப்படின்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸர்ஸு டீரெயில் பண்ணுறது, இதெல்லாம் இந்த ஆக்டிவிட்டீஸில் ஒரு குரூப் பிஹைண்டாக வேலை பார்த்துருக்காங்க. அப்படி பிஹைண்டாக வேலை பார்க்கும்போது இந்த சீர்காழியில் ஒரு செல்வந்தர், ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையனை செலக்ட் பண்ணுறாங்க. அவரும் எதுவுமே சொல்லாமல் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, சுப்பராயன் அவர் பேர். ஆஃப்டர் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவர் வந்து திருச்சியில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி தொழிலதிபராகவே இருந்திருக்காரு. பட் ஆனால் லைஃப் ஜெயிலையும் அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கு, சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த யங் ஸ்டேஜ்லேயே வச்சுருக்காங்க, இவர்கிட்ட கொடுத்து நீ வை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வைக்கும்போது ஒரு 10 மைல் தூரத்தில் போலீஸும் அலர்ட்டாக இருக்காங்க, இது மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு அங்கங்கே இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ சஸ்பெக்ட் பண்ணி இவங்க வீட்டை வந்து பிடிச்சி இவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சுப்பராயன் 6 பேர் சேர்ந்து செய்கிறாங்க வேலை. ஆனால் இவர் அதில் பாதிக்கப்படுறார். இப்போ நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டை பற்றி இவ்வளோ மேட்ரு சொல்கிறீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எப்படி இருந்திருக்கும், இந்தியா முழுவதும் எப்படி போராட்டம் நடந்திருக்கும் அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ரிசர்ச்னா அந்த டாபிக் ஷுட் பி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். அதனால நீங்கள் வந்து இந்த ஆய்வு தலைப்பை வந்து ரொம்ப க்ளோஸாக உங்கள் ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக வச்சு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து அன்சங் ஹீரோஸை ஹைலைட் பண்ணி நீங்கள் ஒரு புத்தகம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய இது. ஏன்னா இப்போ கடைசியாக அரசாங்கம் வந்து அந்த தேவையை உணர்ந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எஸ்டாப்ளிஷ்டு லீடர்ஸை பற்றி எல்லாம் வந்துருச்சு. ஆனால் நிறைய அன்சங் ஹீரோஸ் இருக்காங்க, அவங்கள ஹைலைட் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 99 பேருடைய ரெக்கார்டு உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் இது வரைக்கும் ஹைலைட் பண்ணாதவங்கள நீங்கள் பண்ணி ஒரு நூல் வெளியிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய முனைவர் பட்டத்துக்காக நீங்க அதை எழுதியிருக்கக்கூடிய இதுலயுமே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. நான் இப்ப சொன்னது கொஞ்சம் தான். அதுல அனெக்சர்ல நீங்க வந்து அந்த இது எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் காப்பி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இதுல அனெக்சர்லயும் இருக்கு. நாம வந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம தனியாவே இந்திய தேசிய ராணுவத்துல உள்ளவங்க
99 பேரோடது கிடைச்சிருக்கு. இதை தாண்டி இன்னும் மன்னார்குடியை சேர்ந்தவங்களோட ஃபோட்டோஸு, அவங்க என்ன பண்ணாங்கங்கிற எவிடன்ஸ் எல்லாமும் இருக்கு. ஸ்கோப் ஃபார் ரிசர்ச் வந்து இன்னும் இருக்கு. ஸ்கோப் ஃபார் ரிசர்ச்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த பிகினிங்கில் ஆரம்ப காலகட்டங்களில் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டை அப்படி எடுத்துக்கிட்டோன்னா நிறைய ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக எழுதலாம். அதில் வந்து எஸ்ஏ சாமிநாத ஐயர்னு ஒருத்தர் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மீட்டிங்கே போயிருக்கார். எஸ்எஸ் ராஜன் ஆமாங்க சார். இவர் வந்து தஞ்சாவூர் சார்பாக போயிருக்கும்போது ஃபஸ்ட்டு சால்ட்டு டேக்ஸை எதிர்த்து பேசியிருக்கார். அந்த மீட்டிங்கில் அவ்வளோ அழகாக ரொம்ப போல்டாக பேசியிருக்காரு. அதே நேரம் நாகப்பட்டினத்தில் அவர் ப்ளீடராக முனிசிபாலிட்டியில் ஒரு மெம்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இதை ஆரம்பிச்சிருக்காரு. தியாசாபிக்கல் சொசைட்டி இப்போ பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லும்போது நம்ம ஹைலைட் பண்ணுவோம், அடையாறு இதை மட்டும்தான் பண்ணுவோம். பட் ஆனால் நாகப்பட்டினத்துலேயும் தியாசாபிக்கல் சொசைட்டியோட பிரான்ச் இருக்கு. இது மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. அதனால் நீங்கள் உங்களுடைய ஆய்வை தொடர்ந்து இதில் ஈடுபட்டு இன்னும் நிறைய செய்திகளை, புதிய செய்திகளை கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதில் கலந்து கொண்டதற்கு நன்றி. நல்லாவே செய்யலாங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். இப்போ ஐஎன்ஏல வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அவருடைய அந்த ஐஎன்ஏல ஜாயின் பண்ணுங்கிற இன்ஸ்பிரேஷன் எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, தில்லையாடி வள்ளியம்மை ஒரு காரணம். அவங்க வந்து இந்தியாவிலே பிறக்கலை, ஜோகனஸ்பர்க்கில் பிறந்தாங்க. பிறந்து ஃபைட் பண்ணி அவர் மூலமாக காந்தியடிகள் வந்தது, அது ஒரு காரணம். அவங்க வந்து அவங்க பிழைப்பு தேடி தான் அங்கே போனாங்க. எல்லாருமே வந்து சிங்கப்பூர், மலேயா அண்டு பினாங் இந்த 3 இடத்துக்கு போய் செட்டில் ஆகிருக்காங்க. எங்கேருந்து போனவங்கன்னா, தில்லையாடியிலேருந்து போனவங்க, மயிலாடுதுறையிலேருந்து போனவங்க, வேதானியத்துலேருந்து போனவங்க. இவங்க எல்லாருமே அங்கே போயிட்டு வேலை எப்படி என்ன மாதிரி வேலை பார்த்தாங்க அப்படின்னா லேபர் தான். லேபராகவும் இருந்திருக்காங்க, நல்ல நல்ல போஸ்ட்லேயும் இருந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து சிங்கப்பூர் முனிசிபாலிட்டியில் வாட்டர் கொடுக்குற டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்காரு முனிசிபாலிட்டியில். இன்னொருத்தர் டன்லப் கம்பெனி, அங்கே மலேசியாலாம் ரப்பர் பிளான்டேஷன்ஸ் இருக்குல்ல, அதில் போய் வேலை பார்த்துருக்காங்க, இன்ஜின் டிரைவராக. இது மாதிரிலாம் வேலை பார்த்துட்ருக்காங்க. பட்டு இவர் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, ராஸ்பிகாரி போஸ் வந்து 1 செப்டம்பர்லேயே ஆரம்பிச்சிடறார் 1942லேயே. அப்பயுமே நிறைய பேர் அதில் சேர்ந்துருக்காங்க. வேலையை விட்டுட்டு ஐஎன்ஏலே போய் சேரணும் அப்படின்னே போயிருக்காங்க. இது மாதிரி மயிலாடுதுறை சேர்ந்த ஒருத்தர் போயிருக்காரு. இப்போ ஆஃப்டர் இந்த இவர் வந்த பிறகு ஐஎன்ஏ வந்து யார் கைக்கு வருது, சுபாஷ் சந்திர போஸ் கைக்கு வரும்போது 1943ல் ஜூலை 7ஆம் தேதி ஒரு மீட்டிங் பேசுகிறார். ஸ்பீச் கொடுக்குறார். என்னன்னா, நீங்கள் எல்லாரும் தமிழர்கள்னாலே ஒரு காந்திஜி ஆகட்டும், எல்லாருமே தமிழர்கள்னா ஒரு தனி பெருமை இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த சுபாஷ் சந்திர போஸ் பேசும்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் இவர் கோவிந்தராஜ் அப்படின்றாரு. அவர் சிங்கப்பூர் முனிசிபாலிட்டியில் வேலை பார்த்துருக்காரு. வேலை பார்த்து ஏர்ன் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர். டெய்லி அங்கே பரேடு நடக்கும், இதை பார்த்து சேர்ந்தவங்க. இது மாதிரி சுபாஷ் சந்திர போஸோட பர்சனாலிட்டி மட்டுமே நிறைய பேரை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. இவங்க எல்லாருமே பேச்சை கேட்டு தான் அதில் சேர்ந்துருக்காங்க. அவருடைய ஸ்பீச் ஒரு மிக முக்கியமான காரணம். ஸ்பீச்சு தான் எவிடன்ஸே வந்து என்ன அப்படின்னா, செலக்டட் ஸ்பீச்சஸ் ஆஃப் சுபாஷ் சந்திர போஸ். அதுதான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மொபிலைசேஷன். அவர் சொல்கிற அந்த டெல்லி சாலோ, டெல்லியை நோக்கி நம்ம போவோம் அப்படி பேசுகிறாரு. ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ், இப்போ ஜார்ஜ் வாஷிங்டன் அவர் எப்படி ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட்டாக ஆனார், அவரோட பிரேவ், இதை மாதிரி எல்லார்ட்டையும் வந்து நேர்மை, விசுவாசம், பக்தி, இதை பற்றி அதிகமான அளவில் அவ்வளோ ஸ்பீச்சஸ் கொடுக்கும்போது நீங்கள் எனக்கு வந்து சொல்கிறாரு, டெல்லி சாலோ, டெல்லியை நோக்கி நம்ம போவோம்
இங்கேருந்து ஃபைட் பண்ணி போவோம், நம்ம உள்ளூர்ல இருந்து எதுவும் செய்ய முடியல அப்படிங்கும்போது முழு இந்தியாவையும் இந்தியர்கள் கைக்கு வரணுங்கிறது தான் அந்த டெல்லி சலோங்கிறது. டெல்லி சலோ, டெல்லியை நோக்கி நம்ம போவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் டோட்டல் மொபிலைசேஷன், நீங்க எல்லாரும் முழுதா நம்ம வந்து அர்ப்பணிக்கணும் அப்படின்லாம் பேசும்போது இவங்க எல்லாம் இன்ஸ்பைரேஷன் ஆயிடுறாங்க. அவருடைய பேச்சு தான் முக்கியமான காரணம். இந்த நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, வேதாரண்யம் எடுத்துட்டோம்னா இவங்க எல்லாருமே அந்த இதுதான். இப்ப நாகப்பட்டினத்திலே ஒருத்தர் MS கதிர்வேலுன்றவர், அவர் அங்க ஒரு ஆபீசராகவே ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்படி போனவங்க எல்லாருமே அந்த ஆர்மியில நாயக், லான்ஸ் நாயக் ஒர்க் பண்றது, பல கேட்டகரியில சப் ஆபீசராகவே ப்ராபகண்டா, ஃபீல்டு ப்ராபகண்டா செக்ஷன் அப்படின்னு இருந்திருக்கு. இந்த தரங்கம்பாடியில் வந்து RV ராகவன், வீரராகவன் அப்படிங்கிறவர், அவர் வந்து அவருக்கு வந்து அந்த INAவோட சீக்ரெட் கோடு இதெல்லாம் கூட அவர் அங்கே போய் ட்ரைனிங் எடுத்துட்டு சுபாஷ் சந்திர போஸோட நேரடி நம்பிக்கைக்குரியவராக இருந்திருக்கார். INAல வந்து நம்ம நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை, சீர்காழியில் அந்த 2 டேலுக்கில் அதிகமாக இருக்காங்க, மொபிலைசேஷன் இருக்கு அப்படின்னு தெரியுது. ஏதோ ஒரு பெண் தலைவி யாராவது இருந்தால் சொல்லுங்களேன். பெண் தலைவி அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களை நம்ம வந்து வள்ளியம்மைக்கு எதிராகவே வள்ளியம்மை மாதிரியே ஒப்பிடலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ அகரக்கடம்பனூர் ஊரில் சரஸ்வதின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க INA ஜான்சி ராணி ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவங்க. அவங்க எப்படி அவங்களும் இந்தியாவில் பிறக்கல, எங்கே பிறந்திருக்காங்கன்னா ரங்கூனில் பிறந்திருக்காங்க. பட் ஆனால் அவங்க சிதம்பரம் பக்கத்தில் அவங்களோட பேரண்ட்ஸ் இருக்கும்போது சின்ன வயசில் அவங்களோட பேரண்ட்ஸு இங்கேருந்து போனவங்க தான் எல்லாருமே, அங்கே போய் செட்டில் ஆனவங்க. அப்படி செட்டில் ஆனபோது இந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட பிரதர் வந்து ஆர்மியில் வேலை பார்த்தவர், பார்க்கவே முடியல, திருப்பி வரவே முடியல. இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஆர்மியில் அண்ணன் மாதிரி நம்மளும் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்கூலில் படிக்கும்போதே இந்த ஆர்வம் இருந்திருக்கு. ரங்கூனில் விஸ்வபாரதி ஸ்கூல்னு அதில் படிக்கிறாங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கூலில் வந்து ஸ்கூலுக்கு வராரு, சுபாஷ் சந்திர போஸ் வர்றாரு 44ல். ஸ்கூலுக்கு வரும்போது இது மாதிரி இந்த பிள்ளைங்களை வந்து நம்ம கார்லேண்ட் அவருக்கு மாலை போடுறதுக்கு 2 ஸ்டூடெண்ட்டை இது பண்ணுறாங்க. அப்போ அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டு இவங்க. இன்னும் ஆச்சரியம் என்னென்னா, அவங்க ஹிந்தியெல்லாம் கற்றுட்டு இருக்காங்க. ஹிந்தி கற்றுட்டு அவர்கிட்ட ஹிந்திலேயே பேசிட்டு அப்படியே மாலை போடும்போதே நான் வந்து இந்த ஆர்மியில் சேர்ந்துக்கிறேன், ஜான்சி ராணி ரெஜிமெண்ட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க அட்வைஸ் இவரும் அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு ஓகே சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சி ராணி ரெஜிமெண்ட்லேயே சேர்ந்து, அப்போ இந்த ரெஜிமெண்ட் யாரோட ஆரம்பிக்கப்பட்டதுன்னா கேப்டன் லக்ஷ்மி சிகல் அப்படின்றவங்க, அவங்களோட இந்த அம்மா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது மதுரையை சேர்ந்த ஒருத்தவங்க காந்திமதின்றவங்க, அவங்கெல்லாம் ஒன்றா இந்த இதில் இருந்திருக்காங்க. இவங்களுக்கும் அகரக்கடம்பனூருக்கு என்ன சம்பந்தம்? யாருக்கு? இந்த அம்மாவுக்கும் மதுரை காந்திமதின்றவங்க. இவங்க இப்போ சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அகரக்கடம்பனூர் சரஸ்வதி, அவங்க தான் நேட்டிவ் பிளேஸ். அகரக்கடம்பனூர் அகரக்கடம்பனூர் இல்லை, அவங்க அவங்களோட பேரண்ட்ஸு இங்கே இருந்திருக்காங்க நாகப்பட்டினத்தில். பட் ஒன்ஸ் அவங்க அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க. அதாவது எங்கே அப்படின்னா ரங்கூன் போய் செட்டில் ஆகிருக்காங்க. நேட்டிவ் ஆஃப் அகரக்கடம்பனூர். ஆமாம். அது இன்னும் அவங்க வந்து என்னன்னா, ஆஃப்டர் அங்கேருந்து வந்துட்டோம், இங்கே வந்து சோஷியல் சர்வீஸ் தான் இந்த இவங்க அகரக்கடம்பனூர் சரஸ்வதின்றவங்க. இன்னொரு சிக்கல்லேருந்து ஒரு அம்மா போயிருக்காங்க, இதே ஜான்சி ராணி ரெஜிமெண்ட்டில் வேலை பார்த்துருக்காங்க. அவங்க பேர் அபிராமி. அந்த அம்மா வந்து என்னன்னா, இங்கே தான் மேரேஜ் ஆயிருக்கு. மேரேஜ் ஆகி என்ன பண்ணாங்கன்னா சிங்கப்பூர் போய் செட்டில் ஆகிட்டாங்க. வேலை தேடி அங்கே போயிட்டாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே போனவங்க INAல ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து பையனோட இங்கே இருந்தாங்க. அவங்களுமே அவங்களோட சன் தான் எல்லா டீட்டெயில்ஸையும் சொன்னது, எப்படி போனாங்க, எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கான சர்டிஃபிகேட்டு, அந்த கவர்மெண்ட் காப்பர் பிளேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே உடனே காமிச்சாங்க எவிடன்ஸாக. இது INAல அப்படி பார்த்தோன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் இதுக்காக ஃப்ரீடம்காக மாற்றிட்டாங்க.
தாய்நாட்டுக்காக வேற எங்க நம்ம போனாலும் அப்பதான் எனக்கு என்ன வந்தது அப்படின்னா, பேட்ரியாட்டிசம்ங்கிறது ஒரு பவுண்ட்லெஸ் இல்லையா? அது வந்து எங்க இருந்தாலும் இப்ப தில்லையாடி வள்ளியம்மைங்கிறவங்க நமக்கு எப்படி தெரிய வந்தாங்கன்னா, அவங்க இந்தியாலே பிறகு ஹைலைட்டே அதுதான். அவங்க பிறக்கல, பட் அங்க நடந்த ஒரு மனித உரிமை போராட்டத்தை வந்து பெருசா அதை எடுத்து இந்திய பண்பாடை அவங்க வந்து போராட்டினாங்க. அந்த மாதிரி இந்த அம்மாவும் மதர்லாந்து. உங்களுடைய ஆய்விற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆதாரங்கள் இருக்குல்ல, சோர்ஸ் மெட்டீரியல், என்னென்ன வகையான சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் நீங்க பயன்படுத்திருக்கீங்க? சோர்ஸ் மெட்டீரியல் ஆர்கைவ்ஸ்ல இல்ல என்ன வாட் டைப் ஆஃப், அதே மாதிரி ஜெயில் ரெக்கார்டு இல்ல ஒரு ஈவெண்ட்டுக்குமே இப்ப நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னா அவங்க ஒரு கேலண்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. அந்த கேலண்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ்ல சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் ஒன்றுத்துக்குமே ஒரு மூமெண்ட்டுக்குமே அந்த மாதிரி டெய்லி ரிப்போர்ட் வரும், டெய்லி நியூஸ் பேப்பரில் வர்றது எல்லாமே பவுண்டடாக இருக்கு. அது எல்லாமே வந்து நமக்கு மெயின் சோர்ஸ். சரி. இப்போ இண்டிவிஜுவலாக நீங்கள் போய் பர்சனலாக கலெக்ட் பண்ணுறீங்களா? அந்த ரெக்கார்ட்ஸ் எப்படிப்பட்ட ரெக்கார்ட்ஸ்ன்னு கேட்குறேன். அவங்க இப்போ கையால் எழுதி அவங்களே சர்க்குலேட் பண்ண ரெக்கார்டு அதே மாதிரி தான் இருக்குதா? அது மாதிரியும் இருக்கு. கையால் அவங்க ஓனா எழுதுனதும் இருக்கு. இந்த சீர்காழி சேர்ந்த நந்தகோபாலன் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து அவராகவே எழுதியிருக்காரு. இந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் போதும் இந்த அதாவது சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் சத்தியாகிரகாக்கு அடுத்ததாக என்ன பண்ணுறாங்கன்னா டாடி ஷாப்பு. அவர் வந்து இந்த சின்ன குழந்தைங்களாம் விளையாடுவாங்கல்ல கேட்டபிள்ட் வச்சு எல்லா பனைமரங்களையும் உடைச்சே தள்ளியிருக்காரு. அப்படி அவராகவே அதை எழுதியிருக்காரு. அது அவர் எழுதின பேப்பர் டைரி, பர்சனல் டைரி ஒன்று. அடுத்தது வந்து ஜெயில் ரெக்கார்டு வந்து அவங்கவுங்கள்ட்டே ஒரு 10 பேர் கொடுத்துருப்பாங்க. ஐஎன்ஏ எல்லாருமே கொடுத்து மொபிலைசேஷனுக்காக அவங்க ஏதாவது லெட்டர் சர்க்குலேஷன் எதுவும் பண்ணியிருக்காங்களா? இப்போ லக்ஷ்மண நாயுடு எடுத்துட்டா அவருக்கு கவர்மெண்ட் வார்னிங் நோட்டீஸ் கொடுத்துருக்கு. வார்னிங் நோட்டீஸ் எப்படி கொடுத்தாங்கன்னா, அப்போ டிக்ளேர் பண்ணாங்க, கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணுது காங்கிரஸ் ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணக்கூடாது, காங்கிரஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இல்லீகலா இருக்கு, டிக்ளேர் பண்ணிட்டாங்க எல்லா ஏரியாலையுமே. அப்போ இவருக்கு வந்து கவர்மெண்ட்டே வார்னிங் நோட்டீஸ் தருது, நீங்க வந்து இது மாதிரிலாம் இனிமே ஈடுபடக்கூடாது. வார்னிங் நோட்டீஸ். ஆல் தீஸ் ஆர் பிரைமரி சோர்சஸ் ஃபார் ரைட்டிங் யுவர் தீசிஸ். பிரைமரி சோர்சஸ் தான் மெயினா இருக்கு நிறைய. பட் அதோட நம்ம ஆர்கைவ்ஸ்ல வந்து மெட்ராஸ் நேட்டிவ் நியூஸ் பேப்பர் ஒவ்வொரு இதுலையும் கேதர் பண்ணி வச்சிருக்காங்க. அது எல்லாமே பெஸ்ட் சோர்சஸ் தான். அண்ணனைய நியூஸ் அப்போ உள்ள ஹிந்து, சுதேசமித்ரன், அப்புறம் நவசக்தி. இந்த நவசக்தியை படிச்சு நிறைய பேர் வந்து போராட்டத்தில் கலந்துருக்காங்க. இந்த நவசக்தி அப்புறம் வந்து சுதேசமித்ரன் ஒன்று, சுதந்திர சங்கு. இத வந்து மயிலாடுதுறை நாராயணசாமி நாயுடு இருக்கார் இல்லையா, அவரே ஏஜென்ட் எடுத்து நடத்தியிருக்காரு. ஏஜென்ட் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு சுதந்திர சங்குன்றது. அது மாதிரி அவங்கவுங்களும் பேப்பரை வெளியிட்டிருக்காங்க. கிராமவாசி அப்படின்லாம் அவரே வந்து சில பேப்பர்ஸ்லாம் வெளியிட்டிருக்காங்க. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்னா அவங்க வந்து அவங்களோட இந்த போராட்டம் இருக்கக்கூடாது இல்லாம பின்னாடி வரப்போறவங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க அப்பயே நினைச்சிருக்காங்க. ஸோ பின்னாடி அப்படிதான் அவங்க, நான் நினைக்கிறேன் அத மாதிரி ஆர்மியில வந்து தங்களோட பிள்ளைங்களை அனுப்புனது, அவங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணது. இப்போ ஐஎன்ஏ ஃப்ரீடம் ஃபைட்டர் உத்தண்டின்னு ஒருத்தர், அவர் வந்து பால்பனைச்சேரி தான். பட் வந்து அவரும் சின்ன வயசுல வேலைக்காக அங்கே போனவர். போயிட்டு அந்த சிங்கப்பூர்ல நடத்தின இவர் சுபாஷ் சந்திர போஸ் பேச்சை கேட்டு அங்கே வேலை பார்த்த சேர்ந்து படிப்படியாக உயர்ந்து நாயக்க ஆஃபீஸர் இப்படி இருந்துட்டு எல்லாரும் திரும்பி வரும்போது வந்தவர் நாகப்பட்டினம் பால்பனைச்சேரியில் உத்தண்டின்னு சொல்லிட்டு. எப்படி எனக்கு அவரை பர்டிகுலராக தெரியும் அப்படின்னா, அவரை என்னோட சின்ன வயசுல அவர் வந்து கோர்ட்ல வேலை பார்த்தார். ஸோ அதனால அந்த தொடர்பு அப்போ எனக்கு தெரியாது. இவர் வந்து ஐஎன்ஏல இருந்தவர். ரிசர்ச்னு வரும்போது ஆஹா இது இவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு பக்கத்துலேயே இருக்கு. இது போல அந்த ஐஎன்ஏ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஜென்ரலா அவங்க வந்து ஃப்ரீடம்காக மட்டும்,
அவங்களோட லைஃப் ஸ்டைலே மாற்றிக்கிட்டாங்க, வாழ்க்கை முறையே மாற்றிட்டு நிறைய ஒருத்தர் வந்து அவங்க அப்பாவோட மலேசியாவுக்கும் ஜப்பானுக்கும் பிரிட்டனுக்கும் போர் நடக்கும்போது அவர் ஒரு இதில் இருந்தபோது அவங்களோட தகப்பனார் இறந்த ஒரு நியூஸே அவருக்கு போகலை. அப்புறம் வந்து தான் இது மாதிரி சில விஷயங்களும் சாக்ரிஃபைஸும் இருக்கு. தியாகம் தான் மெயினாக, தியாக மனப்பான்மைங்கிறது அவங்கள்ட்ட ஐஎன்ஏல அதிகமாக நம்ம பார்க்கலாம். ஒருத்தவங்களோட பை சான்ஸ் எனக்கு அது மாதிரி ஒரு தொகுப்பு கிடைச்சிது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களை பற்றின டீட்டெயில்ஸு, ஃபோட்டோ இதெல்லாம் கொடுத்ததுனால நமக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் நமக்கு பெரிய எவிடன்ஸாக இருக்குது. அவங்க அந்த ஐஎன்ஏல அந்த சுபாஷ் சந்திர போஸ் ஆர்மியில் இருக்கிற ஃபோட்டோஸ் நாங்கள் ஃபோட்டோ அந்த திருப்பூண்டியை சேர்ந்த ஒருத்தர் சுந்தரம் அப்படின்ற ஒரு ஐஎன்ஏ ஃப்ரீடம் ஃபைட்டர், அவரும் நேதாஜியும் ஒன்றா அப்படி நடந்து வராங்க, அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ்லாம் கொடுத்தாங்க. அது பெரிய விஷயம்தான். அவர் அதனால தான் நமக்கு தெரியுது இவர் வந்து இவ்வளோ க்ளோஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பட்டு சுபாஷ் சந்திர போஸோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஹைலி வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு எல்லாரையும் சிம்பிளிசிட்டி ஒரு ஹெட் வெயிட்டு அப்படிலாம் அவர்கிட்ட நம்ம பார்க்க முடியாது. அவ்வளவு ஒரு இது மாதிரி எளிமையா உள்ளவங்க எல்லாரையும் மேம்படுத்தி இதே மாதிரி இன்டர்வியூல உங்களுக்கு அதை கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சா? கண்டுபிடிக்க முடிஞ்சது. ரத்தினவேலுன்னு ஒருத்தர் ஜாப்பனீஸ் மொழியே தெரிஞ்சிட்டு இருக்காரு. அவரு நாகப்பட்டினத்துல கல்லாரை சேர்ந்தவர் தான். அவர் வந்து அவர் கைப்பட எழுதின ஒரு அஃபிடவிட்ஸ் கிடைச்சது எனக்கு. அதுல வந்து அப்படி எழுதியிருக்காரு, இந்த மாதிரி எனக்கு அந்த மொழி தெரியும். அங்க போய் ஹிந்தி கத்துக்கிட்டவங்க அந்த வைப்பூர்ல ஒருத்தர் குப்புசாமின்னு, அவரும் தாக்குதலுக்கு ஆளாயிட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க அப்பாவோட ஒரு மோட்டிவேஷன், அவங்க அப்பா ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரா, அதாவது அன்சங் ஃப்ரீடம் ஃபைட்டர். ஸோ இவர் வந்து மலேசியாவுக்கு போகிறாரு. அங்கே போய் நைட்டில் வந்து அங்கே ஸ்கூல் நடக்குமா, பேபி டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்கூலில் பகலில் வேலை பார்க்குறது, நைட்டில் போய் அதை கற்றுக்கிறது. ஸோ இதெல்லாம் கற்றுட்டாதான் நம்ம இந்த ஐஎன்ஏல இருக்கலாம், நம்ம நல்லா ஒர்க் பண்ணலாம், இங்கே உள்ளவங்கள்ட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஹிந்தி தெரிஞ்சிருக்கு. ஹிந்தி தெரிஞ்சு நல்லா ஒர்க் பண்ணிட்டு அவரை வந்து இங்கே நாகப்பட்டினத்தில் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்களோட பையனே அவங்க அப்பாவை பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் அப்படியே அவர் போட்டிருந்த அந்த பேட்ஜு, ட்ரெஸ்ஸு, அப்புறம் அவங்களுக்கு கவர்மெண்ட்டில் பாராட்டி கொடுத்த கேடயங்கள், இது எல்லாமே அவர் உடனே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க பாருங்க. என்ன இப்போ உள்ள ஜென்ரேஷனும் அதனால தான் அந்த அவர் இருக்கும்போது அவங்களுடைய ஃபேமிலி எல்லாமே அந்த ட்ரெடிஷன் இருக்காங்க. அந்த இதெல்லாம் நான் வந்து ஒரு எக்ஸிபிட் பண்ணலாம் கொடுங்க அப்படின்னு கேட்டபோது, வேணாம் மேம், அதெல்லாம் எங்களோட பாரம்பரிய சொத்து, நாங்கள் இதை கொடுக்க மாட்டோம் யாருக்கும் அப்படின்ட்டாங்க. ஒரு எக்ஸிபிஷனில் நம்ம ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றி ஒரு எக்ஸிபிஷன் வைக்கலாம் அப்படிங்கும்போது அது வந்து நீங்கள் ரிசர்ச்சுக்கு ஓகே நீங்கள் எடுத்துக்கோங்க, பட் ஆனால் இதை வந்து நாங்கள் வெளியிலலாம் கொடுக்கறது இல்லை அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் அந்த பேட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து தான் நான் எக்ஸிபிட் பண்ணேன். பட் அது வந்து நமக்கே ஒரு நெகிழ்வாக இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு அவங்க வந்து ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒன்றுக்காக அவங்க, அதனால தான் இன்னைக்கு நாம் எல்லாருமே இப்படி நாம் வந்து அவங்களுக்கு சொல்லித்தர நிலைமையில் இருக்கோம். எல்லாருமே ஃப்ரீயாக இருக்காங்க. ஒரு இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப் ஆன இந்த காலத்துலேயும் நாம் இன்னைக்கு இந்த டெக்னாலஜியை வச்சு, நான் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு இது பார்த்தேன், வாட்ஸ்அப்பில் வந்தது என்னன்னா வஉசி அப்படியே காமராஜ் அப்படியே ஏஐ பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அதை மாதிரியும் நம்ம வந்து அவேர்னஸை வந்து நம்ம இந்த இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து நிறைய அவங்களுடைய பணிகளை, அவங்களுடைய சர்வீஸை நம்ம ஹைலைட் பண்ணலாம். இது எனக்கு ஒரு இப்போ தெரிஞ்ச ஒரு, அதாவது ரிசர்ச்சுங்கிறது இட் இஸ் அ லோன்லி அண்ட் லெபோரியஸ் ஜாப். ஆமாம், அதுமாரி நீங்கள் வந்து இவ்வளோ பேரை உங்கள் ஆய்வில் போய் நேரடியாக பார்த்து இது பண்ணிடுறீங்க. உங்கள் உறவினர்களை தெரியுதோ இல்லையோ, ஆனால் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாருடைய சொந்த பந்தம் எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக தெரியும். பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி ரிசர்ச்சர். இதுக்கு வந்து இன்னொரு காரணம் சொல்லலாம். ஏன் அப்படின்னா மயிலாடுதுறையில் சிங்கார முத்துசாமின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரோட பையன், திருவாரூரை சேர்ந்த சிங்காரவேல். அவர் வந்து லக்ஷ்மண நாயுடோட ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகால
எல்லா இடங்களுக்கும் போயிருக்காரு. ஸோ இப்படி போனப்ப அவர் வந்து அவராவே வாலண்டியரா முன் வந்து இவர அப்ரோச் பண்ணுங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அப்படிங்கும்போது அவரு பண்ணல ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த தில்லையாடி சுப்பிரமணிய ஆச்சாரி இருக்காரு இல்லையா, அவரோட கிராண்ட் டாட்டர் அவங்களையெல்லாம் நேரா அழைச்சிட்டு வந்துட்டார். அவங்க நீங்க இன்னைக்கு வாங்க, இவங்கள நீங்க பேட்டி காணலாம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவோட வீடியோ மாதிரி எடுக்கிற மாதிரி செட் பண்ணி, அப்போ அவர் எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்காரு பாருங்க. அவர் வந்து இதை மாதிரி ரிசர்ச் பண்றவங்க எல்லாருக்குமே நல்ல உதவி பண்ற ஒரு மனசு அவருக்கு. என்னை வந்து சீர்காழியில் எருக்கூரில் இந்த நீலகண்ட பிரம்மச்சாரி வீட்டுக்கே அழைச்சிட்டு போயிட்டார். வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு எல்லாரோட டீட்டெயில்ஸை கொஞ்சம் அன்சங் ஃப்ரீடம் ஃபைட்டரை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும்னா அவர் வந்து அதை நல்லாவே சொல்லி தருவார், நல்லாவே ஹெல்ப் பண்ணார். அதனால அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுவே நம்ம செய்யலாம். அந்த அளவுக்கு அவர் வந்து நல்லா பண்ணார். ஆனால் உங்கள்கிட்ட சொன்னால் இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பற்றி பர்டிகுலர்லி நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் சொல்லுவீங்க போல் தெரியுது. ஆனால் உங்களுடைய ஆய்வுக்கு நான் வந்து ரிசர்ச் கைடாக இருந்திருக்கேன். ஆனால் நீங்கள் உங்கள் பீரியட் வந்து 1919 47 வரைக்கும் தான். ஆனால் நீங்கள் அதிகமான அந்த பீரியடுக்கு அதாவது 1908 நீங்கள் சொல்கிறீங்க, அதுதான் வந்து ஆய்வுக்குள்ளே வரல. ஏன்னா 1919 1947 வரைக்கும் தான் அட்வென்ட் ஆஃப் காந்தி டு நாகப்பட்டினம், அதுலேருந்து தான் நீங்கள் எடுத்து பண்ணியிருக்கீங்க. இப்போ இது வந்து பார்க்கும்போது நீங்கள் இன்னும் உங்களுக்கு நேரம் கிடைச்சிச்சுன்னா நாள் ஃபுல்லாக அவர்களை பற்றி முழுவதும் சொல்கிற அளவிற்கு நீங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால நீங்கள் வந்து இந்த ஆய்வு சம்மந்தப்பட்ட செய்திகளை நிச்சயமாக நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அளவிற்கு மேலும் உங்களுடைய ஆய்வை தொடர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கிறேன். ஓகே சார்.